ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு குட்டி விலாக் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒன் டேயில் நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது. நான் காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தோசையோட தேங்காய் சட்னி, அப்புறம் வந்துட்டு சிக்கன் கிரேவியோட. யாருக்கெல்லாம் வந்துட்டு தோசையோட சிக்கன் கிரேவி சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி வந்துட்டு வெண்டைக்காய் தனியாகவும், அப்புறம் வந்துட்டு கூடவே சைடிஷ்க்கு 2 கரண்டி ஆம்லேட்டும் போட்டுருந்தேன். உங்களுக்கு கரண்டி ஆம்லேட் பிடிக்குமா அப்படின்றதையும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈவினிங் டைம் வந்துட்டு காஃபி டீ டைம் தானே, எனக்கு எப்போயுமே டீ தான் பிடிக்கும். அதனால் டீ தான் போட்டுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் வந்துட்டு என்னை காமிச்சு, அதனால தான் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு என்னை காமிச்சிருப்பேன். அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை புட்டு, அப்புறம் வந்துட்டு கூடவே நாட்டு சக்கரை வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கோதுமை புட்டு வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. கூடவே வந்துட்டு எக் பப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பப்ஸை பார்த்தோட்டி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜில் சாப்பிட்டது தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ நாள் ஆச்சு எக் பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு மீன் பொரிச்சாங்க. அதையும் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் டிஃபனுக்கு வந்துட்டு மறுபடியும் தோசை தான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு முட்டை தோசை ஊற்றிக்கிட்டேன். எல்லார் வீட்லேயுமே நைட் டிஃபனுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இட்லி தோசை தான் வந்துட்டு சாப்பிடுவோம். மறுபடியுமே ரிப்பீட்டடாக வந்துட்டு தோசையை சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.